சூப்பரான இன்றைக்கி ஒரு டிஷ். ஸோ இது வந்து மீன் மசாலா என்னென்ன போட்டு பாருங்கள். ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுங்க. இது ஒரு 3 பல் இது பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பூண்டு போட்டுங்க. இது கொஞ்சம் வறுக்கணும். ஸோ இது வந்து மஸ்டர்டு கடுகும் உளுந்தும் சேர்ந்துருக்கு. அது ஒரு 1 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி வேண்டாம், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து சோம்பு ஒரு 1 கிராம் போட்டுங்க. ஸோ ஜீரகம் ஒரு 1 கிராம் போட்டுங்க. இது வெந்தயம் லைட்டாக போட்டுங்க, 1/2 கிராம் அந்த மாதிரி போட்டுங்க. பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. ஸோ ஜீரகம் அதே மாதிரி போட்டுங்க, ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. ஸோ இது வந்து வறுக்கணும் அப்படியே எண்ணெயில் ரொம்ப நார்மலாக வறுக்கணும், எண்ணெய்லாம் போடக்கூடாது. ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இது அப்படியே வறுத்துக்கலாம், லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப வறுத்தா அப்புறம் போய் மாறிடும். லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. நல்லா இருக்கும் இந்த மாதிரி மீன் மசாலா. வேணுமா நீங்கள் வந்து இதில் கிராம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் கிராம்பு. ஸ்டீம்லேயே வச்சு நம்ம பண்ணி வறுத்துருவோம். ஸோ அவ்வளோதான், போதும், வறுத்தாச்சு. இன்னும் மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லை கிளாஸில் போட்டு அடித்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் மட்டும் போட்டுங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. நான் கல் உப்பு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ணுங்கள். அன்பா இப்போ மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு 10 ml ஊற்றிங்க. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றுவேன். இது ஒரு 10 போட்டுங்க மஸ்டர்டு. முடியும். இதோட பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 10 போட்டுங்க. ஸோ மாங்காய் போடுவேன், சூப்பராகும். ஸோ பெப்பர் வந்து இதில் 1 கிராம் போட்டுங்க. ஏன்னா அதுலேயும் பெப்பர் போட்டுருக்கேன். அதில் கட்டி இடித்து போடுவேன். ஸோ கடுகு அதே மாதிரி போட்டுங்க, கடுகு போட்டுக்கிறேன். ஜீரகம் எல்லாம் 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். சோம்பு 1 கிராம் போட்டுங்க. அதே மாதிரி வெந்தயம் ஒரு 1/2 கிராம் போட்டுங்க. நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்புல. கொஞ்சம் வதங்க தம்பி. ஸோ இதோட மாங்காய் போடுவேன். பாருங்கள், மாங்காய் போட்டாச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் மாங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றது அருமையாக இருக்கும். ஸோ மாங்காய் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். நல்லா புளிப்பாக இருக்கும், புளியும் போடுவேன். இதோட சேர்த்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டும் போடுவேன். அப்படியே இதே சேர்த்து ரொம்ப போய் இது இடிக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டை எடுத்து இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி கட்டி நீங்கள் மிக்சியில் வேணுமா மிக்சியில் போட்டுங்க. நான் இடிச்சு போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லா இடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இடிச்சுங்க. அதை ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஸோ இதை தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிடுறேன். நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிச்சு விட இதோட சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு.
நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஐல மீன் குழம்பு. ஸோ வேறு லெவலில் ஒரு நண்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்து பாருங்க நண்பா. அதே மாதிரி நான் 500 ரீச் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, இன்ஷா அல்லாஹ். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோட வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி ஓகேண்ணா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வரமிளகா கொடுக்குறோம். வந்த மிளகா ஒரு 3 போட்டுங்க. நம்ம இதில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு தக்காளி அதில் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் ஒரு 2 மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சிடலாம். நம்ம இப்போ புளி போட்டுருவோம். அதோட புளி போட்டுருவோம் தான். ஸோ நம்ம அதில் ஒரு 2 கிராம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள், ரொம்ப வேண்டாம். ஸோ அடுத்தது மிளகா பொடி ஒரு 5 கிராம் போட்டுங்க, காரம் கொஞ்சம் இருக்கணும். ஸோ கை போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே நல்லா புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. ஸோ அந்த இது அப்படியே பிடிச்சி அந்த எண்ணெய் அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றினோம் தான். தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காயும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஊற்றினோங்க. அவ்வளோதான், இதே மசாலா தான், வேறு எதுவுமே போடலன்னா. நல்லா அந்த மசாலா நல்லா இதாக ஆயிடுச்சு. அந்த பால் அடிச்சிட்டேன், மிக்சியில் அடிச்சாச்சு. தேங்காயும் டொமேட்டோ, ஸோ அதை பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா டொமேட்டோ நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்குது. சரிங்களா? சரி ஊற்றிடலாம். ஸோ இப்போ உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா புளிப்பாக இருக்குது. மாங்காய் போட்டோன்னா நல்லா புளிப்பு வந்துச்சு. இப்போ புளி போட்டனால இன்னும் புளிப்பாகிடுச்சு. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ மூடியை போட்டுடலாம். கொதி வந்தோடனே மீனை இறக்கி விட்டுறலாம். நல்லா வச்சு கொதிச்சிச்சு, நல்லா கொதிச்சு மாங்காவும் இதாகிடுச்சு. ஸோ மீனை அப்படியே இறக்கிறாங்க. ஒரு மீன் ஐல மீன் ஒரு 6-7 துண்டு இருக்கணும்பா. ஸோ இதை போட்டுருவாங்க, இதாகிடுச்சு, அப்படியே இறக்கிறாங்க. ஸோ மீண்டும் போய் பார்த்துக்கணும், உடஞ்சிரும். ஐல மீன் குழம்பு. உங்களுக்கு கட்டியாக தெரிஞ்சிச்சா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இது ஊற்றிக்கங்க, தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், உடையுது மீன். ஸோ இது என்னென்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணல கருவேப்பிலை மேலே போடுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ முடியை போட்டுடலாம். ஸோ உப்பு கொடுக்குறோம். உப்பு கம்மியாக இருக்குது, அப்படியே தூவி விட்டுருவேன். ஸோ முடிவு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பத்து ரெடி ஆச்சு, சூப்பர் சூப்பராக வச்சு நான் ஃப்ரீ ஆக்கிடுவாங்க. ஸோ இப்போ நான் இதை கருவேப்பிலையை இது எண்ணெயில் வதக்கி அதை போடுவேன். ஃபஸ்ட்டே போடல, நான் இந்த மாதிரி போடுறேன் இந்த வாட்டி. ஸோ எதனால் இது மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றலை, எதனால் போடுறேன்னா இதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் இதாகிடும். அப்புறம் எண்ணெய் போட்டு இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தெரிக்கும் அப்படியே படப்பட. இப்போ இதில் நீங்கள் கடுகு நான் ஏற்கனவே போட்டேன், ஸோ அதனால் கடுகு போடல. பாருங்கள், போட்டாலும் அப்படியே தெரிஞ்சுக்கணும்.
அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான் ரெடி. ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நண்பா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் உள்ளே கிடக்கு. ஸோ தெரியுது சாப்பிடும்போது காமிக்கிறேன். ஸோ நண்பா செமையாக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. ஸோ ஏற்கனவே நான் பொரிச்சு போட்டு பண்ணியிருக்கேன். பொரிச்சு மீன் குழம்பு. நண்பா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் சாப்பிட்டு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. மாங்காவும் இருக்குது. ஸோ மாங்காய் ஒரு மாங்காய் போட்டுக்கலாம். நான் 2 மாங்காய் போட்டேன். கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ வேறு லெவலாக இருக்குது. பக்காவாயிடுச்சு. ஓகே, நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மீன் எடுத்துக்கிறேன். நல்லா நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுவும் நல்லா குறைஞ்சிருக்கு. ரைஸு சூப்பராக இருக்கு. நம்ம வேறு லெவலாக இருக்குது. இந்த மாங்காய் கொட்டை அப்படியே போட்டிருக்கேன். இந்த புளிப்புலாம் இறங்கி அப்படியே கம்மன்னு இருக்குது. வாசமும் சூப்பராக இருக்கும். இந்த கோகோனட் பேஸ்ட்டும் போட்டுருக்கேன். அது செம்ம டக்கராக இருக்குது. மீனும் சரியான அந்த மசாலா இறங்கி செம்மையாக இருக்குது மீனும். ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ செம்மையாக இருக்குது. வேறு உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. 500 ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 500 ரீச் ஆனோம். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்குல்லாஹ்.